எங்க பொண்ணுங்கள் எல்லாம் நாங்க சாமி மாதிரி பாக்குறோம், எங்க வீட்டுல எல்லாமே அவங்கதான். அப்படி வளர்த்த பெண்களை வெறும் சாதிக்காக பலி கொடுக்கிற சூழல் தமிழ்நாட்டுல இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த பெண் வயிறு வலியால தூக்கு போட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது தற்கொலை தான். ஏன்னா அந்த பெண் அங்க யாராவது ஒரு பையனை விரும்பி இருப்பா, அது இங்க மறுக்கப்பட்டிருக்கும். நம்ம பசங்களை ஒரு கூலர் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு நம்ம வீட்டு பெண்களை ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப உங்க வீட்டு பெண்களை தான் நீங்க தப்பா பேசுறீங்க. லவ் பண்ணிட்டு ஒருத்தவங்க காவல் நிலையத்துக்கு போனாங்கன்னா அந்த காவல் நிலையத்துல அந்த கப்பலை எவ்வளவு மோசமா நடத்துவாங்க தெரியுமா? எந்த சாதி அங்க உயர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்ப தனி சட்டம் வேணும், தனி சட்டம் வேணும்னு கேட்கிறோம். எதுக்காக இந்த தனி சட்டம்? இவ்வளோ லைம் லைட்ல நடந்த ஒரு ஆணவ படுகொலைக்கு குற்றவாளிகள் வெளியில வந்துட்டாங்க. SC/ST ஆக்ட்ல போட்டுதான். பெண் பேசுவதற்காகவோ இல்ல சுயமான முடிவை எடுப்பதற்காக ஒரு சூழலை இந்த தமிழ்நாடு உருவாக்கி வைக்கல. அப்படி உருவாக்கி வைக்காத போது எந்த பெண்களிடமும் எந்த ஆண்களும் எந்த சமூகமும் எந்த கேள்வியையும் இங்க கேட்க முடியாது.